ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாருதி சுசுகி எர்டிகா கூட இருக்கோம். எர்டிகா பற்றி ஒரு அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ரோட்டில் பல எர்டிகா நீங்கள் பார்க்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு எர்டிகாவாவது இருக்கும். அது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஃபேமிலி வேல்யூ ஃபார் மணி 7 சீட்டர் சாய்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது மாருதி சுசுகி இப்போ லைனாக வந்து அவங்களுடைய எல்லா கார்ஸுக்குமே சேஃப்டி அப்கிரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆல்டோ, செலேரியோ எல்லா காருக்குமே வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் ஆகிட்டு வருது. மெயினாக எல்லா காருக்கும் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக மாருதி சுசுகி பெலினோவுக்கு 6 ஏர் பேக்ஸ் அப்கிரேட் பண்ணாங்க. ஃப்ராங்ஸ்க்கும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே. ஸோ பாக்கி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் தாங்க. எர்டிகா அண்ட் XL6 கேட்டகரியில் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டுக்கே 4 ஏர் பேக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்தே ஆகணும். லான்ச் பண்ணிட்டாங்க அப்கிரேடட் 6 ஏர் பேக்ஸோட வரக்கூடிய மாருதி சுசுகி எர்டிகா. அந்த எர்டிகாவை பொறுத்தவரை பெரும்பாலும் நம்ம ரோட்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய எர்டிகா வந்து VXI வேரியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு VXI அப்கிரேடட் 2025 எர்டிகா ரிவ்யூ நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதோ VXI மாடல். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு பெரிய மாற்றம் எதுவும் தெரியாது. ஆனால் ஆக்சுவலி பல வித்தியாசங்கள் இருக்குங்க. பல மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ரீதியாகவும் சரி, அண்ட் ஏர்பேக் சேஃப்டி ரீதியாகவும் சரி, அண்ட் மெயினாக டிசைன் ரீதியாகவும் ஒரு சின்ன அப்கிரேட்ஸ் இருக்குங்க. ஸோ என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், இந்த எர்டிகா அப்டேட்டட் மாடலோடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்தவரை 9,11,000 ஆரம்பிக்குது. அதே டாப் லெவல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வந்து 13,40,000 வருதுங்க. ZXi ப்ளஸ் ஆட்டோமேட்டிக். ஆன் ரோட் விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது LXi மேனுவல் வேரியன்ட். அதே உங்களுக்கு வந்து ஆன் ரோட் விலையில் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 16,80,000 வருதுங்க. ஸோ எர்டிகா இப்போ பார்த்தீங்கன்னா 16,80,000 போயிருக்கு. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா VXi வேரியண்ட்டுங்க. ஓகேவா? VXi வேரியண்ட்டோட ப்ரைஸிங் நாமினலாக தாங்க இருக்குது. 12,89,000 ஆன் ரோடு வருதுங்க. VXi மேனுவல். அதே VXiயில் உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,62,000 ரூபாய் வருதுங்க ஆன் ரோடு விலை. இதில் சிஎன்ஜியும் இருக்குது. சிஎன்ஜின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 லட்சம் ரூபாய் வருதுங்க சரிங்களா? ஸோ விலை விவரம் இதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும்னா நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், அதுக்கப்புறம் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி, 3 வகையான வேர்ஷன்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸிங் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் நான் காட்டுறேங்க. சரிங்களா? எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ இன்றைக்கி இந்த எர்டிகா அப்டேட்டட் மாடல் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ABT மாருதி சுசுகி அரேனா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம அவங்களுடைய யார்டில் தான் இருக்கோம். ஸோ இதோ அவங்க வழங்கின எர்டிகா. சரிங்களா? வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் Facebook, Instagram அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ எர்டிகா ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புது அப்டேட்டட் 2025 எர்டிகா VXi ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ VXiன்னு எடுத்துக்கும்போது VXi மேனுவல், VXi CNG மற்றும் VXi ஆட்டோமேட்டிக் 3 வண்டியுமே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட் கிரில் பொறுத்தவரை பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. கிரில் பேட்டர்ன் இதே மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிசைன் தான். சரிங்களா? அதே மாதிரி ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. அதுவும் காமன் தான். லோபி மட்டும் ப்ரொஜெக்டர்ஸாக வருதுங்க. VXi வேரியண்ட்டை பொறுத்தவரை ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது. ஆனால் ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றது எர்டிகாவை பொறுத்தவரை ஒரே ஒரு என்ஜின் தாங்க. உலகத்துக்கே தெரியும் அந்த என்ஜின். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் K சீரிஸ் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 103 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே டார்க்னு பார்த்தீங்கன்னா 138 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கிடைக்குது. CNG மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவர் டார்க் எல்லாம் கம்மி. அதில் உங்களுக்கு CNGயில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஓகே. ஸோ என்ஜின் பற்றி பேசியாச்சு. அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி முன்ன போல் பார்க்குறதுக்கு சேமாக தானே இருக்குது. என்னத்தை பெருசாக சைட் ப்ரொஃபைலில் காட்ட போறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இருக்குங்க. ஏன்னா சைடில் நீங்கள் பார்க்கலாம், வண்டி லென்த்தெல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. பெரிய லெவலில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனால் சேஞ்ச் ஆகியிருக்கிறது இந்த பிட்டு தாங்க. சரிங்களா? இங்கே என்னமோ வித்தியாசமாக என்னமோ பண்ணியிருக்காங்களே, ஒரு மாதிரி லென்த்தாக இருக்கே வண்டி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நானும் இனிஷியலாக அப்படி தாங்க யோசித்தேன். முன்னே இருந்த லென்த்துக்கு கொஞ்சம் வண்டியோடைய நீளம் அதிகம் ஆகியிருக்கு. எவ்வளவு லென்த்துங்கிறத நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். ஸோ ஒரு கணக்கில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரியுதுங்க. ஓகேவா? காரணம் இந்த எக்ஸ்டெண்டட் டிசைன், கொஞ்சம் இந்த ரியர் விண்ட்ஷீல்டோடைய ஆங்கிள், அதுக்கப்புறம் ரூஃபோடைய இந்த ஸ்ட்ரக்சர், பாக்ஸ் ஷேப், இதெல்லாம் கொஞ்சம்
பாக்ஸ் மாதிரி மாற்றிருக்காங்க. கொஞ்சம் ஹெட்ரூம் அண்ட் ஸ்பேஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து மாஸ்க் பண்ணுறதுக்காக இங்கே அடிஷ்னலாக ஒரு புதுசாக ஸ்பாய்லர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாய்லர் முன்ன இல்லைங்க, இவ்வளோ பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இதனுடைய சைஸுமே வந்து மாற்றிருக்காங்க, நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல மெட்டல் கொஞ்சம் இன்னும் அதிகமாக பெருசான மாதிரி தெரியுதுங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்குது இந்த புது எர்டிகா பொறுத்தவரை. மற்றபடி ரியர் டோர்ஸு, சைட் ப்ரொஃபைல் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குங்க. வீல்ஸோடைய சைஸ் கொண்டு சேமாக தான் இருக்குது. ஸோ டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச்சு ஸ்டீல் வீல்ஸ் வருதுங்க இந்த VXI மற்றும் LXI வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. 185/65 R15 அதுதான் டயரோடைய சைஸ். ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் வருது, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் வருது. ஆனால் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக தர்றாங்க மாருதி சுசுகி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து இந்த ரியர் விண்ட்ஷீல்டோடைய ஆங்கிள் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர மீதி எல்லா டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இது பார்க்குறதுக்கு LED டெயில் லேம்ப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி எல்இடின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் லேம்ப்ஸுக்கு மட்டும்தான் LED கொடுக்குறாங்க. டெயில் லேம்ப்ஸ் அண்ட் பிரேக் லேம்ப்ஸுக்கு மீதி எல்லாமே வந்து ஜஸ்ட் ரிஃப்ளெக்டர் யூனிட்ஸாக தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஸ்பாய்லர் பிட் ஒன்று வருது, சென்டர் ஸ்பாய்லர். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் இந்த வேரியண்ட்டில் கிடையாது, அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இந்த ஸ்பாய்லருடைய சைஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே ஷார்ப்பாக இன்னும் ரொம்பவே அப்படியே நல்லா வெளியே வருது, தனியாக தெரியுது ஸ்பாய்லரு, அது நீங்கள் கவனிச்சிக்க முடியும். முன்னே இருந்த எர்டிகாவோடைய விண்ட்ஷீல்டு இன்னும் கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஆங்கிளாக இருந்துச்சு. இப்போ இது ஒரு மாதிரி பாக்ஸி ஷேப்பில் பண்ணியிருக்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுங்க. ஓகேவா? இதுதான் வித்தியாசமாக இருக்குது ரியரை பொறுத்தவரை. மற்றபடி ரியர் பம்பர் டிசைனு, டெயில்கேட் டிசைன்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ரியர் பம்பரில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை, பார்க்கிங் சென்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிங்கிள் டோன் பம்பராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டியூவல் டோனாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்குறது நல்லாவது இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே, ரைட். ஸோ இதுதான் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை டிசைன் ஹைலைட்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ். இந்த ஆங்கிளில் நீங்கள் வண்டியோடைய லென்த்தை தெளிவாக பார்க்க முடியும். ஓகேவா? ரைட். இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? ஓகே, கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் என்ன ஒரு மாற்றமுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டு தான். டேஷ்போர்டோடைய டிசைனை பொறுத்தவரை பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் ஆக்சுவலி சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்குங்க. சீட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சீட்ஸுமே எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. அதே மாதிரி நல்ல பேஜில் ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டர்ன்லாம் பார்க்குறது நல்லா இருக்குது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த VXI வேரியண்ட்டை பொறுத்தவரை இல்லை. பட் ஸ்டில் ஓகே தாங்க. ரைட். ரிமோட் லாக்கிங் கீ கூட சேம் தாங்க. என்னுடைய பழைய எர்டிகாலையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே கீஸ் தான் இன்னி வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தயவுசெய்து மாருதி இந்த கீஸ் டிசைனை மாற்றணும். பழைய காலத்தில் இருக்குங்க. சரி, ரைட். ஓகேவா? சரி, ஒரு மாற்றமும் இல்லை. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நல்லாவே தெரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் ஆட் ஆகியிருக்கு. VXI வேரியண்ட்டில் முன்னெல்லாம் இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டே கிடையாது. இது எதுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசித்தேன். ஓகேவா? டாப் மாடல்ஸில் இது கொடுக்குறாங்க ZXi ப்ளஸில். VXIயில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது, நான் பின்னாடி போய் காட்டுறேன். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் ஃப்ளாட் பாட்டம் டிசைன் ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டியரிங் வீல் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான், தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் உங்களுக்கு ப்ளூடூத் டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ், ஸ்டியரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் கிடைக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கலர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆனால் இது வந்து ஃபுல் டிஸ்பிளே இல்லை, அனலாக் டிஸ்பிளேஸ்க்கு சென்டரில் இருக்கிற MID தான் கலரில் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்பாக நல்லா கலராக சூப்பராகவே கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆடியோ சிஸ்டம்னு பார்க்கும்போது ஒரு டச் பேஸ்டு மோனோக்ரோம் ஒரு மாதிரி நார்மலான ஆடியோ சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது வந்து பல கார்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் மாருதி சுசுக்கியில். பட் இது உண்மையாகவே கொஞ்சம் டேட்டட் ஆகிருச்சுங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓகேவாக தான் இருக்குது. டச் பேஸ்டு தான், டச்சு தான். ஆனால் இது வந்து மோனோக்ரோம் டிஸ்பிளே. சரிங்களா? ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு USB கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. இதுக்கான USB AUX கனெக்டிவிட்டி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இன்றைக்கும் கூட AUX கனெக்டிவிட்டி தருது இந்த ஆடியோ சிஸ்டம். ஸ்டில் ஓகே. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஓகேவாக இருக்குது. ஏசின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மேனுவல் ஏசி தாங்க. சரிங்களா? டாப் ZXi ப்ளஸ் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் ஏசி வருது. இதில் உங்களுக்கு மேனுவல் ஏர் கண்டிஷனிங் மட்டுமே. பட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்குமே இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கூலிங்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏசி ரீதியாக தான் மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு இந்த எர்டிகா பொறுத்தவரை. அது என்னங்கிறத பின்னாடி போய் நான் காட்டுறேன். மற்றபடி டேஷ்போர்டோடைய மெட்டீரியல் குவாலிட்டி அதெல்லாமே சேமாக தான் இருக்குது. டிபிக்கல் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ், எங்கேயுமே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த இடத்துல கூட சாஃப்ட் ஃபீல்லாம் இல்லை, சாஃப்ட் ஃபீலாக இருக்குது. தொடர்றதுக்கு சாஃப்டாக இருக்கே தவிர இது வந்து ஆக்சுவல் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் ஸ்டில் ஓகே. க்ளவ் பாக்ஸ் எப்பவும் போல் ஒரு நார்மலான சைஸ். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா டே நைட்டு மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM உண்டு.
அண்ட் இங்கே கேபின் லைட்டிங் வந்து மஞ்சள் பல்பு கேபின் லைட்டிங் ஒன்று கொடுக்குறாங்க. கோ டிரைவர் சைட் வேனிட்டி மிரர் கொடுக்குறாங்க. இட் இஸ் ஆல் ஓகே. ஏர் பேக்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு ஏர் பேக், அங்கே ஒரு ஏர் பேக், அதுக்கப்புறம் சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் இருக்குது. சரிங்களா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் அப்படிங்கிற ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் ஆட் ஆகியிருக்கு சைடு ஏர் பேக்ஸை பொறுத்தவரை. ஓகேவா, இப்போது ரியர் ஏசி பற்றி தான் நம்ம வந்து பேசணும். சரிங்களா, ரியர் ஏசி நார்மலாக எர்டிகாவில் எங்கே இருக்குங்க? ரூஃபில் தானே இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், எங்கே காணவில்லை, ரூஃபில் ஏசி வென்ட்ஸை காணும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இனிஷியலாக யோசித்தேன். அதை தான் இடம் மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு புதுசாக ரியர் ஏசிக்கு தனியாக இங்கே டிரைவரோடைய ஸ்டியரிங்க்கு ரைட் சைடில் ஒரு தனி ரியர் ஏசின்னு ஒரு கண்ட்ரோல் பட்டனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன புதுசாக என்னமோ நடந்திருக்குது அப்படின்னு யோசித்தேன். ஸோ இதை பற்றி தான் நான் பேசணும். அதுக்கு நம்ம ரியர் சீட்ஸுக்கு போகணும். சரிங்களா, ரியர் சீட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டோரில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்பவும் போல் VXI வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஆல் 4 பவர் விண்டோஸு, எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் RVMs அதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் வருது. அதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தாங்க. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் RVMs வித் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, நைஸ். ஆல் 4 பவர் விண்டோஸை பொறுத்தவரை டிரைவர் விண்டோக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் வசதியும் இருக்குது. இட் இஸ் குட். ரைட், இப்போது பேக் சீட்டுக்கு போவோமா? எர்டிகா பொறுத்தவரை என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதனுடைய செகண்ட் ரோ சீட்ஸோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்பேஸ் தாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து 60-40 ஸ்ப்ளிட். அது மட்டும் இல்லாமல் 24 சென்டிமீட்டருக்கு நீங்கள் முன்னாடி பின்னாடி தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாஞ்சிக்கிறதுனால செம்மையாக அப்படியே சாஞ்சிட்டு ரிலாக்ஸாக தூங்கிட்டு போகலாம். சரிங்களா, இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஆனால் இந்த அப்டேட்டட் மாடலில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ரோ சீட்ஸில் சென்டர் பேசஞ்சருக்கு நார்மலாக ஹெட்ரெஸ்ட்டே வராது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் உட்காரவங்களுமே நல்ல கம்ஃபர்ட், நல்ல சேஃப்டியோடு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். அது கூடவே பார்த்தீங்கன்னா சென்டர் பேசஞ்சருக்குமே ஒரு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முன்னே இருந்த மாடல்ஸில் இது இல்லை. ஸோ இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பதிலாக என்ன தூக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட். VXI வேரியண்ட்லேயே எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று வரும், 2 பேர் நல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் இப்போ அந்த ஆம்ரெஸ்ட்டை தூக்கிட்டாங்க. காரணம் சேஃப்டிக்காக சொல்லலாம். சென்டர் பேசஞ்சர் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு முதுகில் குத்தாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. கம்ஃபர்ட்டுக்கு இந்த சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்கனவே வந்து இந்த ஃப்ளோர்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது 3 பேர் நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அடுத்த மாற்றம், மேலே ரியர் ஏசி வென்ட்ஸ் இங்கே நார்மலாக இங்கே தான் வரும் இல்லையா, நல்ல பெரிய ஏசி வென்ட்ஸாக வரும். 3rd ரோவுக்குமே அது வந்து யூஸ் ஆகும். ஆனால் இந்த மாடலில் அதை காணோம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு பதிலாக ஏசி வென்ட்ஸை இங்கே கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நார்மலாக வந்து சியாஸு, டிசைர் இந்த மாதிரி செடான்ஸுக்கு வர டைப்பில் ரியர் ஏசி வென்ட்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் நீட்டாகவே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஒரே சேர்ந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரே யூனிட்டாக. சைட் டு சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் தனித்தனியாக பண்ணிக்கலாம். அந்த ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. த்ரோ வந்து ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு த்ரோ வைக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும் வந்து வரும். தனியாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேணால் ஷட் ஆஃப் வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆன் ஆஃப் இங்கே யாருமே இல்லைன்னா அதை கட் ஆஃப் வேணால் பண்ணிக்கலாம். தவிர நீங்கள் தனித்தனியாக ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். நார்மலாக முன்னே வந்து 12 வோல்ட் சாக்கெட் தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ 2 C டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்கிறது இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்களா, மற்றபடி முன்ன போலவே நல்ல ஸ்பேஸ் இருக்குது, கம்ஃபர்ட் இருக்குது. எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. எல்லாருக்கும் பவர் விண்டோஸும் இருக்குது. சரிங்களா, நல்ல பெரிய HD டிவி மாதிரி பெரிய விண்டோங்க. ஸோ நல்ல லைட்டிங் உள்ளே வரும். நல்லா வெளியே பார்த்துட்டு போகலாம், வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா 2nd and 3rd ரோக்கு சேர்த்து இந்த இடத்துல ஒரு மஞ்சள் பல்பு லைட் ஒன்று வருது. ஸோ இது வந்து எப்பவும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரிங்களா, லைட்டிங் பொறுத்தவரை. ஸோ 2nd ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. 3rd ரோக்கு ஏசிக்கு என்ன பண்ணாங்க, இங்கே இருந்தது காணாமல் போயிடுச்சு, 3rd ரோக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்பீங்க. நியாயமான கேள்வி தான். அதை பார்க்குறதுக்கு 3rd ரோக்கு போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 2nd ரோ சீட்டோடைய ஸ்பேஸை எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் அளவுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா, இந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போது 3rd ரோவில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஏசி எங்கே இருக்குது பார்ப்போம். எர்டிகாவுடைய 3rd ரோக்குள்ளே ஏறுறது ரொம்ப ஈஸியான அஃபேர் தாங்க. ரீசன் 2 சீட்ஸுக்குமே ஷோல்டரில் இந்த ஒரு லீவர் இருக்குது. இதை புல் பண்ணிங்கன்னா இது அப்படியே முன்னாடி சாஞ்சிரும், அப்படியே முன்னாடி ஒரே மூமெண்ட்டாக உள்ளே அப்படியே தள்ளிக்கலாம். இப்போ 3rd ரோக்குள்ளே ஏறுறேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2nd ரோ சீட்டோடைய ஸ்பேஸ் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது என்னால் இங்கே கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமா? ஸோ எனக்கு நீ ரூம் லெக் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நீ ரூம் டீசெண்டாக இருக்குது. என் முட்டி உரசலை.
என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் ரோ சீட்டை இன்னும் முன்னாடி இழுத்தோம்னா இங்கே நல்லாவே என்னாலே கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா தான் ஆக்சுவல் சர்ப்ரைஸுங்க. எனக்கே 2 இன்ச்சுக்கு ஹெட்ரூம் இருக்குது. ஸோ தாராளமாக என்னால் லாங் டிஸ்டன்ஸ் இந்த தேர்ட் ரோ சீட்டில் ட்ராவல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஸ் பேக்கேஜிங் பண்ணியிருக்கிறது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மெயினாக ஒரு மாற்றம், இந்த தேர்ட் ரோவோடைய ரூஃப் ஏரியா இன்னும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸி டைப் டிசைன் மேலே புதுசாக அப்டேட் பண்ணது தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு முன்னை விட ஹெட்ரூம் நல்லாயிருக்கு, ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, லெக் ரூம் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரியர் ஏசி வென்ட்ஸ் எங்கே தேர்ட் ரோ ஓடுது அப்படி தான் கேட்பீங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சைடில் கொடுத்துருக்காங்க 2 சின்ன சின்ன ஏசி வென்ட்ஸு. நல்ல டீசெண்டான குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் சின்ன ஏசி வென்ட்ஸாக இருக்குது. 2 ஏசி வென்ட்ஸுமே இந்த சைடு தான் இருக்குது, அந்த சைடு கிடையாது. இந்த சைடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன, இது வித்தியாசமான ஒரு டிசைனுங்கிறதா தெரியல. ஸோ தேர்ட் ரோக்கு மட்டும் தனியாக ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே ஒரு கண்ட்ரோலர் நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 2 3 அப்படின்னு ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் நாப் இருக்குது. ஸோ இது எந்தளவுக்கு எஃபெக்டிவ்ங்கிறது தெரியல. அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும். இது ரெண்டையுமே ஒரே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் கூலிங்லாம் நல்லா தாங்க இருக்குது, கூலிங்லாம் நல்லா தான் இருக்குது. என்னென்னா இப்போது கொஞ்சம் கூலிங் அதிகமாக வச்சுட்டாங்கன்னா இந்த சைடு உட்கார்றவங்களுக்கு கை கால் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிரும் அந்த சைடு கூலிங் போகிறதுக்குள்ளே. ஸோ இது ஒன்று தான் என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஃப்ளெக்சிபிளான டிசைனுக்கெல்லாம் நல்லாவே அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்களா. இங்கே தேர்ட் ரோக்கு தனியாக சார்ஜிங் சாக்கெட்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய பாட்டிலே இந்த இடத்துல வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இட் இஸ் குவைட் குட். ஸோ தேர்ட் ரோ ஸ்பேஸ் பக்கா. இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. மாருதி எர்டிகா பொறுத்தவரை இன்னொரு மேஜர் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி தாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அதாவது நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. 7 பேர் இருந்தாலுமே நல்ல டீசெண்டான லக்கேஜ் ஸ்பேஸு இந்தளவுக்கு இருக்குது, பிரச்சனை இல்லை. சாஃப்ட் பேக்ஸ் ஒரு 4-5 ஈஸியாக நீங்கள் இங்கே வச்சுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கு மேலே அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இது பிளாட்ஃபார்ம் மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. இது வேணான்னா நீங்கள் வீட்டில் கூட வச்சுட்டு போயிடலாம். ஸோ இது சும்மா அப்படியே கையில் எடுத்திங்கன்னா 2 பீஸாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. அப்படியே எடுத்திங்கன்னா இன்னும் உள்ள டீப்பாக உள்ளே போகுது ஸ்பேஸு. ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேக் வைக்கிற அளவுக்கு கூட ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. நல்ல ஸ்பேஸ் அண்ட் பேக்கேஜிங் செம்மையாக இருக்குது. ஓகேவா, ரைட். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு அடிஷ்னல் லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க என்றால் இது ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பிளாட்ஃபார்மை வச்சிட்றேன். சரிங்களா. இப்போ இதுக்கு மேலே அடிஷ்னல் ஸ்பேஸ் வேணும், வண்டியில் 7 பேர்லாம் இல்லை, 5 பேர் தான் இருக்காங்க, இல்லை 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த 2 தேர்ட் ரோ சீட்ஸுமே நீங்கள் அப்படியே மடக்குன்னு மடக்கிடலாம். சரிங்களா. அப்படி மடக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட்டு பெட்டு. அப்படி வண்டியில் நீங்கள் தூங்கணும், கேம்பிங் பண்ணணும், 2 ஆள் தான் இருக்காங்க, அல்லது எல்லோரும் வந்து படுத்து தூங்கணும் நைட் டைம் கேம்பிங்னா செகண்ட் ரோ சீட்டையும் சேர்த்து மடக்கிடலாம். பாருங்க எவ்வளோ பெட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு மேட்ரஸ் மாதிரியோ அல்லது பெட்ஷீட் மாதிரியோ ஏதோ ஒன்று விரிச்சிட்டிங்கன்னா நல்ல செமையான ஃப்ளாட்டான பெட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல கேம்பிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பெட் இது. சூப்பராக நீங்கள் மல்டி பர்பஸாக பயன்படுத்திக்கலாம். வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்களா அதுக்குமே இது பயன்படுத்திக்கலாம், அல்லது நீங்கள் படுத்துக்கிறதுக்கு கேம்பிங்க்கு பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப மல்டி பர்பஸாக சூப்பராகவே இருக்கும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி முதல்ல இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் கொண்டு வந்த முதல் வண்டி இந்த எர்டிகா தான். சரிங்களா. இதுதான் முன்னோடியாக இருந்திருக்கு எல்லா வகையான யூசேஜுக்குமே. ஸ்டெப்னி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அடியில் இருக்குது. ஸோ ஸ்டெப்னி எப்பவும் போல் ஒரு 15 இன்ச்சு ஸ்டீல் ஸ்பேர் வீல் ஒன்று கொடுக்குறாங்க. ஃபுல் டைமாக ஃபுல் சைஸ் ஸ்டெப்னி, அது பிரச்சனையே இல்லை. ஜாக்கெட் டூல் கிட்லாம் வண்டிக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஸ்டெப்னியை மாற்றி போட்டுட்டு ஈஸியாக நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பேஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்ல வேல்யூ ஃபார் மணியாக ப்ராக்டிக்கலான விஷயங்களாக தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் பாசிட்டிவ்ங்க. இப்போ வாங்க இந்த எர்டிகா அப்டேட்டட் மாடல் VXi வேரியண்ட்டோட விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது மாருதி சுசுகி அப்டேட்டட் எர்டிகாவோடைய VXi வேரியண்ட். அதாவது இந்த வேரியண்ட்டில் பார்த்த மாற்றங்கள், ரியர் ஏசியோடைய டிசைனு அண்ட் 6 ஏர்பேக்ஸ் அடிஷன் பண்ணுது, USB-C டைப் சார்ஜிங், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் வருது. அதாவது VXi, ZXi ப்ளஸ் வேரியண்ட்ஸை பொறுத்த வரீங்க. LXi வேரியண்ட்ஸில் ரியர் ஏசி வென்ட்ஸே கிடையாது. பட் LXi வேரியண்ட்ஸ்லையும் இதே அளவு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா. ஸோ இந்த அப்டேட்டட் எர்டிகா இது யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வரைக்குமே எர்டிகாவுக்கு ஒரு அஃபிஷியல் காம்படிஷன், ஒரு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க மார்க்கெட்டில். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது சரியான வேல்யூ ஃபார் மணி டீலாக இருக்குது. இப்போது கொஞ்சம் சேஃப்டி நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி, மேலும் மக்களுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில பல ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் எப்பவும் போல் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் எல்லாருக்கும் 3-point ப்ரீடென்ஷனர் சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், அந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருதுங்க. இந்த VXi வேரியண்ட்டை பொறுத்தவரை இது வந்து என்ன கேட்டால் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆடியோ சிஸ்டம் இருக்குது, 6 ஏர்பேக்ஸும் வந்துடுது, வீல் சைஸும் நல்லா தான் இருக்குது, ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது, தேர்ட் ரோக்குமே தனி ரியர் ஏசி வென்ட்ஸும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. C டைப் சார்ஜிங் போர்ட்ஸும் வந்தாச்சு. அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு
ஃபாக் லாம்ப்ஸ் ஃபிட் பண்ணிக்கலாம், சீட் கவர்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா அலாய் வீல்ஸ் கூட ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளான கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸும் தருது இந்த VXi வேரியன்ட். ஸோ இந்த புது எர்டிகா பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.